நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் 91:4. அவர் தமது சிறைகளால் உன்னை மூடுவார், அவர் சட்டைகளில் கீழே அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசை கேடமாகும். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவர்கள் இந்த வசனத்தை கேட்டீங்கன்னா இந்த வசனப்படி ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். அடைக்கலம் சொன்னாக்க இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு கோழி குஞ்சு பொறிச்சி வளர்க்குது. சின்ன சின்ன குட்டி குட்டி குஞ்சிகளாக இருக்குது. மேலே வந்து கழுகு, அதாவது பிராணின்னு சொல்லுவாங்க, கழுகுன்னு சொல்லுவாங்க சில இடங்களில். அப்போ அது மேலே பறந்து வட்டம் போடுது, அதை எப்பயாவது தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குது. நான் அநேக நேரங்களை பார்த்துருக்கிறேன், எங்கள் வீட்டில் கூட பார்த்துருக்கிறேன். நாங்கள் அந்த கோழியை கொஞ்சம் குஞ்சு பறித்து திரியும். அப்போ கோழியோடு அந்த குஞ்சுகள் திரியும் பொழுது மேலே கழுகு பறக்கும். கழுகை பார்த்துட்டு இந்த கோழி என்ன செய்யும், ஒரு மாதிரி குருன்னு ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். கொடுத்தாடுனா அந்த குஞ்சுகள்லாம் ஓடி தாயுடைய சட்டை இருக்கிற அந்த இரவுக்கு கீழே எல்லாம் பூந்த உடனே தாய் எல்லாத்தையும் அப்படியே மூடி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கிட்டு மட்டும் இல்லை, மேலே அப்படியே பார்க்கும், அது பறக்குதா அப்படின்னு பார்த்து அது கொஞ்சம் போய் ஒழிஞ்சு அது காணாமல் போனதுக்கு பிறகு அப்புறம் இந்த குஞ்சுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக் வெளியில் இது பார்க்குறான். இது ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு. இந்த குஞ்சுகளுக்கு அந்த தாய் பாதுகாப்பாக இருந்து அதை பராமரிக்கிறது போல ஏசப்பா கிட்ட நீங்க வருவீங்கன்னா, ஏசப்பா நோக்கி பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி ஏசப்பா உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களை உங்களை வழி நடத்துவாரு. இதுல சந்தேகமே கிடையாது. ஏசப்பாவே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பாரு. நீங்க அவங்க அடைக்கலத்துக்கு நீங்க தேடி வரும்போதுதான் அவர் உங்களை பாதுகாக்க முடியும். அவர் நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அவர் உங்களை பாதுகாப்பாக இருக்கும் பொழுதும் அவர் அடைக்கலத்துக்குள்ள நீங்க வாங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. அப்பா அந்த வேத வசனத்தை கேட்ட அந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேர்பரா ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். இதனால தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். இதனால பிறந்த நாளை சந்திக்கிற குழந்தைகளுக்கா பெரியவர்களுக்கா செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய அப்பா ஸ்தோத்திரம். திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்கா செபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். சமாதானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, குறைகளை நிறைவாக்குங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நேரத்தில் பிறந்தத்தில் வியாதியில் படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம். மருத்துவமனையில் ஆண்டவரை படிக்கல இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். மருத்துவர்களால கைவிடப்பட்டவர்களால வியாதி படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம். தெய்வமே எல்லாருக்கும் விடுதலை கொடுங்கப்பா. விடுதலை கொடுத்து ஆசிரியரை சாட்சிகளா நிறுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஏசாப்பா ஸ்தோத்திரம். தங்களுக்குரியவர்களை இழந்து விட்டு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. சமாதானமற்றவர்களா இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். எல்லாரும் உதவி செய்ய ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த நாள் அப்பா பரிச்சை எழுதுகிற பிள்ளைங்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. நீர் அவர்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஏசாப்பா யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே உண்மையை அடைக்கலமாக கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளில் நீர் நன்மை செய்ய வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.